அதை யாருமே இந்த கொண்டாட்டங்களையோ இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த காதல் என்கிற பேர்ல செய்யக்கூடிய இந்த கூத்துக்களை எல்லாம் யாருமே ஆதரிக்க மாட்டாங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணை நேசிக்கணுங்க. திருமணமான பிறகு ஒரு கணவன் மனைவியை நேசிக்கணும். திருமணத்திற்கு முன்பு கூட ஒரு ஆணும் பெண்ணும் நேசிப்பது தவறல்ல. எனக்கு பிடித்திருக்கிறது, இது மேட்ச் ஃபார் ஈச் அதர், எனக்கு இவள் அவளுக்கு நான் என்று என்னுடைய உள்ளம் சொல்லுகிறது என்று சொல்லி ஒரு உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயம், ஒரு உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தால் 100% எல்லா மக்களும் அதை ஆதரிப்பாங்க. அதுக்கு யாருமே எதிராக நிக்க மாட்டாங்க. இது கலாச்சாரம் சீரழிவு என்று சொல்லி யாரும் பேச மாட்டாங்க. இன்று நடைபெறுகிற காதலாக இருக்கட்டும், அதற்கு வக்காலத்து வாங்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், அந்த கொண்டாட்டத்தை எதிர்க்கக்கூடியவர்களை ஏதோ பிற்போக்குவாதிகளாக பார்க்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், எல்லாரும் ஒரு உண்மையை ஒத்துக்கணும். இன்னைக்கு நடைபெறுகின்ற இந்த காதலும் காதலர் தின கொண்டாட்டங்களும் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா தேடி போயிட்டு காதலை கொப்பளிப்பாங்களாம். இவங்க உள்ளத்துல இருக்கிற காதலை அங்கதான் இவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்களாம். ஏன்பா அப்படி இடத்தை தேர்வு செய்றீங்க? வெட்ட வெளியில கொளுத்துற வெயிலில் அமர்ந்து கொண்டு பீச்சிலே ஒரு ஆணும் பெண்ணும் செய்யக்கூடிய காதலுக்கு வக்காலத்து வாங்குறீங்களா? காதல் தினம் கொண்டாட்டம் என்கிற பேர்ல ஈசிஆர்ல முட்டுக்காடுக்கு ஒருத்தரும் கண்ணில் தென்படாத ஒரு இடங்களுக்கு ஒரு பெண்ணை அழைத்து சென்று அந்த இடத்தில் அவன் என்ன சீரழிக்கிறான் என்று தெரிந்து கொண்டுதான் காதலுக்கு வக்காலத்து வாங்குறீங்களா? இந்த மாதிரியான காதல் தியேட்டருக்கு போவான். எந்த தியேட்டருக்கு போவான்னு நினைக்கிறீங்க? எந்த தியேட்டர்ல நல்ல படம் ஓடுதோ, எந்த தியேட்டர்ல கூட்டம் அதிகமாக இருக்குதோ அதை கரெக்டா லிஸ்ட் எடுத்து அதை மட்டும் தவிர்த்துக்கிட்டு எந்த தியேட்டர்ல ஜனமே இல்லையோ அங்க கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறான். அப்பட்டமாக மனசாட்சியோடு பேசுவதாக இருந்தால், மனிதாபிமானத்தோடு மனசாட்சியோடு கண்ணுக்கு முன்னாடி சமூகம் எப்படி அழிந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்த்து அந்த வழியில் பேசக்கூடிய பேச்சுக்களாக இருந்தால், இன்னைக்கு செய்யக்கூடிய அத்தனை காரியங்களும் விதிவிலக்கெல்லாம் கிடையாது. உண்மை காதலும் பேசுறீங்க, உட்கார்ந்துட்டு பேசுறீங்க, அது கள்ளக்காதல பேசுறாங்க, நாங்க உண்மை காதல பேசுறோம். இவர்கள் சொன்ன அந்த ஜோடி மாதிரி ஒரு உண்மை காதலை இன்னைக்கு காட்டுங்க பார்க்கலாம். அவர்கள் சொன்னார்களே, நான் பைக்ல உட்கார்ந்தது கிடையாது, நான் தியேட்டருக்கு போனது கிடையாது, அந்த பரஸ்பரம் அந்த அன்பு, ஒருத்தன் ஒருத்தியை உள்ளபூர்வமாக நேசிக்கின்ற அந்த நேசம் இன்னைக்கு கிடையாது. உள்ளத்தை தாண்டி அந்த உடலை நேசிக்கக்கூடிய நேசத்திற்காகத்தான் ஆள் இல்லாத நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு ஒரு ஜோடியை கூட்டிட்டு போறான். ஏன்பா அப்படி கொண்டு போய் சீரழிக்கிற? அப்படி சீரழித்து விட்டு காதலர் தினத்தை எதிர்க்கிறார்கள், அதை கண்டிக்கிறாங்க, கொண்டாட்டத்தை மறுக்கிறாங்கன்னு சொல்றீங்களே, இது உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இன்னைக்கு உலகத்துல இல்ல. இது உடல் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கு. காதலுக்கு வக்காலத்து வாங்கக்கூடியவர்கள் இன்றைய காதலுக்கு, அதாவது தூய்மையாக இருக்கக்கூடிய இன்றும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காதலுக்கு நாங்கள் எதிரிகள் அல்ல. காதல் என்கிற பெயரிலே செய்யக்கூடிய காம சேட்டைகளுக்கு எங்களுக்கு லைசன்ஸ் கொடுங்க என்று சொல்லி பிப்ரவரி 14 தூக்கி பிடிக்கக்கூடியவர்களுக்காக நாம சொல்றோம். இது மதச்சார்பின்மையை உடைக்கிறதுன்னு சொல்லாதீங்க. அங்க கூட்டிட்டு போயிட்டு நீ நானும் வேற மதம், நீ நானும் வேற ஜாதி, இந்த லவ் மூலமாக நம்ம 2 பேரும் இந்த தேசத்துக்கு நன்மை செய்யறோம்னு சொல்லல. கிடைக்கிற வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அனுபவிக்கக்கூடிய காதலாகத்தான் இன்னைக்கு இருக்கு. அப்படி உடலை ருசிக்கக்கூடிய, உடலை அனுபவிக்கக்கூடிய மனசாட்சியோட சொல்லுங்க, நான் தொடல, என் காதல் என்பது என்னுடைய உள்ளமும் அவளுடைய உள்ளமும் உள்ளத்தால் இணைந்த காதல் என்று சொல்வதற்கு யாருக்கு தெம்பும் தைரியமும் இருக்கு? முடியாது. தொட்டு பார்க்கிறான், உரசி பார்க்கிறான். காதலர் தின கொண்டாட்டம் என்பது சமூகத்திலே கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தது. காதலிக்கக்கூடியவர்கள் பாதிப்புக்கு ஆளாகிறார்கள். பெண்கள் கடுமையான முறையிலே ஏமாற்றப்படுகிறார்கள். இது என்னன்னா, நான் ஏதோ பெண்களை நம்ம போக பொருளா பார்க்கறன்ற மாதிரி சொல்றாங்க. ஒழுக்கத்திற்கு வாருங்கள் என்று சொல்லக்கூடிய பார்வை போக பொருள் பார்வை அல்ல. ஆனால் ஒரு பெண்ணை அவன் குடும்பத்துக்கு தெரியாம, இவருடைய குடும்பத்துக்கும் தெரியாம தனியாக டேட்டிங் கூட்டிட்டு போறது, இல்ல டேட்டிங் பேர் இல்லாம வேற ஏதாச்சும் பேரை வைத்துக் கொண்டு நீங்கள் அழைத்து சென்று அந்த பெண்ணோடு நீங்கள் சல்லாபமாக இருப்பதைத்தான் நீங்கள் காதல் என்று சொல்வீர்கள் என்று சொன்னால் அது காதல் அல்ல, அது காமம். இதனால் பெண்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். சமூகத்திலே கடுமையான பாதிப்புகள் ஏற்படுகின்றன. அதனால இந்த வெளிநாட்டவர்களுக்கு அது பொருந்தும், இந்த நாட்டிற்கு பொருந்தாது. மேலை நாட்டு கலாச்சாரம் நமக்கு வேண்டாம். இந்த நாட்டிலே ஒழுக்கமும் நாகரிகமும் பண்பாடும் இன்னும் மிச்சம் இருக்கு. மிச்சம் இருப்பதை ஜெனரேட் பண்ணி உயர்த்துவதற்கு தான் பாடுபடணுமே தவிர மேலை நாட்டு கலாச்சாரம் அவர்களுடைய பார்வையை நம் நாட்டு மக்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் அது பெரும் அழிவுக்கு கொண்டு செல்லும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளை கடுமையான முறையில் பாதிக்கும். உறவு என்பது அழகான ஒரு செட்டப்ல இருக்கு, அதையெல்லாம் சீர்குலைக்கும் விதமாகத்தான் போகுமே தவிர இது ஒரு பிற்போக்கு பார்வையாக பார்க்காதீங்க. சமூகத்தினுடைய நலனை கருத்தில் கொண்டு பாருங்க.